அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட், அதனால நமக்கு நீட்ல மார்க் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா அன் அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம். ஸோ அவங்க நீட்டுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து டிசம்பர் 21 அதாவது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதை பத்திய இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். நீட் கோச்சிங் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு, அதுவும் கிராஷ் கோர்ஸ் இந்த நீட் 21 எழுதுறவங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் எங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியால ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பகல் பேட்ச் ஃபார் நீட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு கிராஷ் ஃபார் கோர்ஸ் ஃபார் 2021க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கோடு, ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணணும், SDRR85. இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது மறந்துடாம இன்னைக்கே பண்ணுங்க. ஓகே, இதுல யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா எஜுகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா டாப் எஜுகேட்டர்ஸ். இவங்க வந்து இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க. பங்கஜ் தல்வார், பிரதீப் சிட்டோரா, ஆஷிஷ் திவான், டாக்டர் SK சிங், சுப்ரப் ஸ்வர்பா, இவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டுல ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியவங்க. டாக்டர் SK சிங் அப்படின்னு சொல்லி ஒரு MBBS முடிச்சவங்க. இவங்க பாத்தீங்கன்னா பிசிசியன் அட் LNJP அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல பயாலஜி எக்ஸ்பர்ட். இவர் ஒரு நீட்டுக்கே தனியா புக் எழுதியிருக்காரு, பீட் த நீட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பங்கஜ் தல்வார் பாத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட், 24 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஃபவுண்டர், டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் அச்சீவர் கேரியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோட்டா. ஆஷிஷ் திவான் பாத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் எக்ஸ்பர்ட், 23 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், HOD in Allen and Carrier Point, கோட்டா. அதே மாதிரி பிரதீப் சிட்டோரா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் and he has worked in top institute of கோட்டா, director of அச்சீவர் கேரியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோட்டா. அதே மாதிரி சுப்ரப் சர்மா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், இவர் 13+ இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூஸ் மெனி ரேங்க்ல, ஆல் இந்தியா ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், 5th ரேங்க், 14th ரேங்க், 17th ரேங்க்னு எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான டாப் எஜுகேட்டர் தான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் விரும்புறீங்களோ கண்டிப்பா நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நீட் எக்ஸாமுக்கும் ஜேஇக்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஜேஇனுடைய சிலபஸும் பாத்தீங்கன்னா நீட்டோட சிலபஸும் சேம் தான். ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதுல மேக்ஸ் வந்து நீட்ல இருக்காது, பட் பயாலஜி வந்து ஜேஇ, அவ்வளவுதான். பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ரெண்டுலுமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோரல்ல சிலபஸ் சேம் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டர்ஸ் வந்து நிறைய மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது தமிழ்நாடா இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியால இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்களோ, செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரிப்பீட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வந்து நிறைய மார்க் வாங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த எக்ஸாமுடைய அட்மாஸ்பியரை வந்து அவங்க நல்லா மேனேஜ் பண்ண பழகிட்டாங்கன்னு தான் தெரியும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது தான் தெரியும் நமக்கு அந்த தெரிஞ்ச கொஸ்டினே தெரியாம இருந்திருக்கு அப்படின்றதா உண்மை. சோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் அட்மாஸ்பியர் உங்களுக்கு வேணும். சோ அந்த மாதிரி அட்மாஸ்பியரை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு இந்த ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பா யூஸா இருக்கும். இந்த வருடம் 4 டைம்ஸ் எக்ஸாம் நடக்குது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு 4 டைம்ஸ் நடக்குது. சோ லாஸ்ட் இயர் முடிச்சவங்களாம் சரி, இந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் எழுத முடியாது. இந்த வருஷம் எழுதுறவங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் கரண்ட் 12th எழுதுறவங்களுக்கு பிப்ரவரி எழுத முடியாது. பட் மார்ச், ஏப்ரல் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட் இயர் முடிச்சவங்க வந்து கண்டிப்பா இந்த பிப்ரவரி எழுதலாம், மார்ச் எழுதலாம், ஏப்ரல். சோ இந்த மாதிரி நீங்க எழுதும்போது கண்டிப்பா இந்த வருடத்தினுடைய நீட் எக்ஸாம் மே மாசம் அல்லது மேக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸை வந்து நீங்க அப்ளை பண்ணி ஒரு தடவை எழுதி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.